என்னது ஆட்டத்தை கலைத்த ஸ்டாலினா என்னப்பா சொல்ல வர அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்கன்னு தெரியுது. இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இவங்க 3 பேரும் ஒரே அணியில் இருந்தவங்க. இவங்க வந்ததுக்கும் ஆட்டத்தை கலைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? 3 பேரும் 3 எம்எல்ஏப்பா. அந்த தொகுதியில் ஏதாவது கொஞ்சம் ஓட்டு முன்ன பின்ன ஆகலாம். இதுக்கு என்னவோ திமுகவோட வியூகம் ஆட்டத்தை கலைக்க போகிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் திமுகவுடைய வியூகம் என்ன? இவர்கள் வருகையால் திமுகவுக்கு என்ன லாபம்? அதிமுகவுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ இதனால் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஒவ்வொருத்தருடைய வருகையும் திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு திமுக நிர்வாகிகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். அதே மாதிரி ஓபிஎஸும் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. இன்னொரு பக்கம் மனோஜ் பாண்டியனும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவங்க. இவங்க எல்லாருமே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ திமுகவுக்கு வந்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 பேருக்குமே திமுகவில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிகபட்சமாக சொல்கிறாங்க. ஏற்கனவே ரெட்டையிலையில் போட்டிட்டவங்க. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் 2021 ரெட்டையிலையில் போட்டிட்டு எம்எல்ஏ ஆனார். 2024 பலாப்பழம் சின்னத்தில் போட்டிட்டு அவரால் வெற்றி பெற முடியல. மற்ற 2 பேரை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலை. இப்போ நம்ம ஒவ்வொரு தொகுதி வாரியாக திமுகவுக்கு மிக முக்கியமாக தென் மாவட்டங்களில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் அவங்களால ஜெயிக்க முடியலை அது ஒன்று. ரெண்டாவது, டிடிவி தினகரன் ஏன் அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தார் அதையும் பார்க்கணும். இதுக்கப்புறமா, அதாவது ஓபிஎஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் மாவட்டங்களில் எந்தெந்த தொகுதிகளில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க, இல்லை திமுகவின் கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரத்தநாடு தொகுதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைத்திலிங்கம் தான் அங்கே எம்எல்ஏவா 2021 ஜெயிச்சார். அங்கே திமுக வெற்றி பெற முடியலை. எவ்வளோ மார்ஜினில் அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்தாங்கன்னா 28,835. இப்போது வைத்திலிங்கம் அங்கே போயிருக்கிறதுனால அவருக்கு சீட்டு கொடுத்தாலோ இல்லை அவர் சொல்லக்கூடிய வேறு யாருக்காவது சீட்டு கொடுத்தாலோ ஒரத்தநாடு தொகுதி அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மதுரையில் மேலூர், அங்கேயும் அதிமுகவை எதிர்த்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிற்கிறாங்க. அதிமுக ஜெயிச்சது. காங்கிரஸ் அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்தது. எவ்வளோ மார்ஜினில் தெரியுமா? 35,399. தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக மதுரையொட்டிய பகுதிகளில் ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது, அவர் சார்ந்த சமூக வாக்குகள் இருக்குது. அதனால் ஓபிஎஸ் அங்கே வந்திருப்பதனால நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் மேலூர் தொகுதியில் அது திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மதுரை மேற்கு, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இப்போ அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். அங்கே திமுக 9,121 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தொகுதி, அங்கே ராஜன் செல்லப்பா எம்எல்ஏவாக இருக்கார். அங்கே சிபிஎம் கடந்த முறை போட்டிட்டாங்க. 29,480 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. இந்த எலெக்ஷனில் திருப்பரங்குன்றம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்க போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அங்கே திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது விளக்கேற்றுவது தொடர்பான சர்ச்சை, அங்கே பிஜேபி அந்த அரசியலை எவ்வளவு தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் தொகுதியை பிஜேபி கேட்டு வாங்கி அவங்களுடைய கேண்டிடேட்டை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அதை ஒரு மாடலாக அவங்க உருவாக்க போகிறாங்களாம். அங்கே பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எப்படி நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தொகுதியை எடுத்து அங்கே ஒர்க் பண்ணி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தையே கைப்பற்றணுமோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறோம், அதுக்கு திருப்பரங்குன்றம் தான் முதல் தொகுதியாக இருக்க போகுதுன்னு அவங்க சைட்லலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக அந்த தொகுதியை விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. விட்டு கொடுக்குற பட்சத்தில் பிஜேபி தான் அங்கே இறங்க போகிறாங்க. அங்கே கடந்த முறை திமுக கூட்டணி ஜெயிக்க முடியல. இப்போ ஓபிஎஸோட ஃபேக்டர் அங்கேயும் ஓரளவுக்கு உதவுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம சொல்கிற தொகுதிகள் எல்லாமே ஓபிஎஸ் வந்துட்டார், அதனால் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிரும், ஒவ்வொரு தொகுதியிலும் ஓபிஎஸ்க்கு ஏகப்பட்ட ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை. எங்கெல்லாம் ஓபிஎஸோட ஃபேக்டர் திமுகவுக்கு தேவைப்படுது, ஏன் ஓபிஎஸ்ஸை திமுகக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த கணக்கு இருக்குது. இப்போ அடுத்ததாக திருமங்கலம். இப்போ அதிமுகவில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர், அவர் போட்டியிட்ட திருமங்கலம் தொகுதியிலையும் 2021 திமுகவால் ஜெயிக்க முடியல. அங்கே 14,087 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி வாய்ப்பு இழக்கிறாங்க. இந்த தொகுதியும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக உசிலம்பட்டி தொகுதி. ஓபிஎஸ் திமுகவில் சேரும்போது அவரோடு சேர்ந்து அவரின் ஆதரவு எம்எல்ஏவாக பயணித்து வந்த ஐயப்பனும் திமுகவில் சேர்ந்திருக்கார். இவர் தான் இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார். நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. போன எலெக்ஷனில் இவரிடம் திமுக வேட்பாளர் 7,477 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாரு. ஸோ இந்த தொகுதியும் இது திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இப்போது மாற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவிடம் காங்கிரஸ் வேட்பாளர் 12,738 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு.
ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை கைப்பற்றுவதற்கும் திமுக கூட்டணி நிச்சயமாக முயற்சிக்கு தான் போகுது. எல்லா தொகுதியும் அப்படி தான் நினைப்பாங்க. அதுலேயும் ஸ்ரீவில்லிபுத்தூரை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி. அவரும் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, திமுக இணைஞ்சப்போ எடுத்த ஃபோட்டோ. அவர் திமுகவில் சேர்ந்திருக்காரு. இந்த தொகுதியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவரை எதிர்த்து திமுக தரப்பில் 21 பூங்கோதை ஆலடி அருணா முன்னாள் அமைச்சர் அவங்கள நிறுத்தியிருந்தாங்க. ஒரு முன்னாள் அமைச்சரே தோர்த்தாங்க அப்படின்னா இவருடைய தொகுதியில் தான். ஸோ இப்போ மனோஜ் பாண்டியன் அங்கே வந்திருக்கிறதுனால அந்த தொகுதியும் திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. பட் இதில் ஒரு கேள்வி வந்திருக்கும் உங்களுக்கே கூட, மனோஜ் பாண்டியனுக்கு மறுபடியும் அதே தொகுதி கிடைக்குமா? முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா அவங்களுக்கும் அதே தொகுதி கிடைக்குமா? ஆனால் 2 பேருக்கும் இடையில இருந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3539, ரொம்ப குறைவான ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் மனோஜ் பாண்டியன் ஜெயிக்கிறாரு. ஹரிநாடார் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே இண்டிபெண்ட்டாக போட்டிட்டதுனால தான் இந்த ஒரு டிஃபரன்ஸ் அங்கே ஏற்பட்டது அப்படின்னு கூட தேர்தல் நேரத்தில் எல்லாருமே சொன்னாங்க. இப்போ நான் சொன்ன தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த தென் மாவட்டங்கள் தான். இப்போ டிடிவி தினகரன் விஷயத்துக்கு வருவோமே, எடப்பாடியும் டிடிவி தினகரனும் ஒரே அணியில் இணைவாங்க, 2 பேரும் ஒரே மேடையில் உட்காருவாங்க, 2 பேரும் சிரிச்ச முகத்தோடு பேசிப்பாங்க அப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போவும் அரசியலை பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? அரசியலை பற்றி தெரியாமல் பேசாதீங்க, எது வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் மாறலாம், 24 மணி நேரத்தில் தலைகீழாக அரசியலே மாறிடும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த அடிப்படையில் டிடிவி தினகரனும் எடப்பாடியும் ஒரே அணியில் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி அந்த முடிவு எடுத்தது ஒரு காரணம் இருக்கணும்ல. லாஸ்ட் எலெக்ஷன் 2021 தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு 20லேருந்து 25 தொகுதிகள் வரைக்கும் அவங்க தோல்வியடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் டிடிவி தினகரன். அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிமுகவை அங்கே தோல்வியடைய செய்தது. அமமுகவால் ஜெயிக்க முடியல, ஆனால் அதிமுக வெற்றி பெறுவதை தடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலாலாம் அதிமுகவிலிருந்து வெளியே போயிட்டாங்க, அவங்க 3 பேரும் ஒரே சமூக பின்னணியிலிருந்து வராங்க, அவங்கள எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருந்ததுனால தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியை இந்த விஷயம் பதம் பார்த்தது. அதனால் இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும்னா சில சமரசங்களை செஞ்சுதான் ஆகணுங்கிற அடிப்படையில் டிடிவி தினகரன் ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக இருக்கார். அவரை நம்ம அதிமுகவை உள்ளடக்கி அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அதிமுகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை குறைக்க முடியுங்கிற அடிப்படையில் தான் டிடிவியை கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் பெரிய சக்தி இல்லை, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க, அதனால் அவரை கொண்டு வரணுமாங்கிற அடிப்படையில் அவரை அந்த அணியில் சேர்க்காமல் கூட இருந்திருக்கலாம். சசிகலாவும் இன்றைக்கி வேறு கட்சி ஆரம்பித்து போயிட்டாங்க. ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் ஒரு ரிலீஃப் அப்படின்னாலும் டிடிவி தினகரனை தன் பக்கம் கொண்டு வந்ததே தென் மாவட்டங்களை மனசில் வச்சு தான். அங்கே அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அதுவும் லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜெயித்த பெரும்பாலான தொகுதிகளில் கொங்கு மண்டலத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இருந்துச்சு. அதனால் இந்த முறை டிடிவி தினகரன் அவர் கொண்டு வந்தார். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு 20-25 தொகுதியில் அதிமுக கூடுதலாக ஜெயிப்பது இல்லை திமுகவின் வெற்றி வாய்ப்பை பறிப்பதற்கு டிடிவி தினகரனுடைய வாக்குகள் உதவும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி, அதுவும் புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜயனுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கணும்னு தெரியல. சில இடங்களில் அதிகமான வாக்கு வங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் ஒரு 100-200 ஓட்டு கூட பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அதிமுகவினுடைய பாதிப்பை சரி செய்வதற்காக டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்தார் இபிஎஸ். அந்த நகர்வுக்கு செக் வைக்கக்கூடிய வகையில் தான் ஓபிஎஸ்ஐ உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம சொன்ன தொகுதிகள் எல்லாத்துலேயும் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு பல காரணங்களை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ திமுக கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள், அவங்க செயல்படுத்தக்கூடிய அரசு சார்ந்த விஷயங்கள்னு இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக ப்ளே பண்ண போது திமுகவினுடைய பிரச்சாரம், திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள், இது எல்லாமே ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் ஓபிஎஸ் வருகை என்பது கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல முடியுது. அதிலும் ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படலாம். ஏன்னா அவர் அதிமுகவில் இருந்ததனால், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டதனால், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதனால அவருக்கு ஒரு மாஸ், ஒரு செல்வாக்கு இருந்திருக்கும். தனிப்பட்ட முறையில் அவரால் என்ன பண்ணிட முடியும்? அவர் வந்தால் அதிமுகவுக்கு மைனஸ் ஆகிடுமா அப்படின்ற கேள்வி கூட சில பேருக்கு வரலாம். கொஞ்சம் நம்ம ராமநாதபுரம் தொகுதியில் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சுயேட்சை சின்னத்தில், பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் எவ்வளவு வாக்குகளை ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்லையும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓபிஎஸ் ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் போட்டிட்டார் இல்லையா, அதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
முதல்ல அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். அதில் மட்டுமே 41,026 வாக்குகளை ஓபிஎஸ் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு வாங்கியிருந்தார். அடுத்ததாக திருச்சுழி சட்டமன்ற தொகுதி, அதில் 42,134 வாக்குகளை ஓபிஎஸ் பெற்றிருந்தார். அடுத்ததாக பார்க்கும்போது பரமக்குடி சட்டமன்ற தொகுதி, அதில் ஓபிஎஸ் சுயேட்சையாக போட்டியிட்டு பெற்ற வாக்குகள் 57,093. அடுத்தது திருவாடனை சட்டமன்ற தொகுதி, இதுவும் ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்குள்ளே வரக்கூடிய திருவாடனையில் ஓபிஎஸ் 61,706 இந்த தொகுதியில் வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது மற்ற 3 தொகுதிகளை விட கூடுதலாக இந்த தொகுதியில் வாங்கியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அங்கே மட்டுமே ஓபிஎஸ் 72,058 வாக்குகளை வாங்கியிருக்காரு. இறுதியாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில், ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே 66,761 வாக்குகளை ஓபிஎஸ் வாங்கியிருந்தார். இப்படியாக அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில் வரக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியிலுமே ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை 2 சட்டமன்ற தொகுதியிலும், 50,000க்கும் அதிகமான வாக்குகளை பரமக்குடி அந்த ஒரு தொகுதியிலும், திருவாடனை, முதுகுளத்தூர், ராமநாதபுரம் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகள், அதிலும் முதுகுளத்தூரில் 72,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு. இந்த வாக்குகள் அப்படிங்கிறது இரட்டை இலை சின்னத்தை வச்சு அவர் வாங்கலை, சுயேட்சை வேட்பாளராக போட்டிட்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனித்து இந்த வாக்குகளை அவர் வாங்க முடியும்னு சொன்னால் அவருடைய ஆதரவாளர்கள் நிச்சயமாக அங்கே கணிசமாக இருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் மட்டும் இல்லாமல் சவுத்தில் பல மாவட்டங்களில் ஓபிஎஸ் என்கிற ஒரு தனி மனிதருக்கான ஆதரவு தளம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓபிஎஸ்ஐ திமுகவில் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஒரு வேட்பாளராக மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் வலுவான ஒரு பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்வைக்க பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் முக்கியமாக நேற்று ஓபிஎஸ் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி வளரவே விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை, பொலிட்டிக்கலாக அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதிமுக என்பது எல்லோருக்குமான கட்சி தான். இதுவரையும் அவங்க அப்படியான ஒரு கொள்கை செயல்பாடுகளோடு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை, அவர் தலைமையிலான தற்போதைய அதிமுகவை ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்கு மட்டுமான ஒரு கட்சிங்கிறத ஒரு பிரச்சாரமாக மாற்றுவதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அதை திமுக இந்த தேர்தலில் வலுவாக பயன்படுத்த போகுதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தொகுதியிலும் நேரடியாக ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். எந்தெந்த இடங்களில் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் திமுகவுக்கு பலவீனம் இருந்தது, ஓபிஎஸ் வந்திருப்பதனால அந்தந்த இடங்களிலும் கூடுதலாக திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பதற்கு ஓபிஎஸ் பிரச்சாரம், ஓபிஎஸ் வைக்கக்கூடிய இபிஎஸ் மேலே அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடைசி நேர கேம்பெயின் வரைக்கும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நாளில் எப்படி வேணாலும் மாறலாங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக என்னென்ன பிரச்சாரங்களையும் வியூகங்களையும் இதுக்கப்புறம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதிமுக தரப்பில் இருந்தும் சவுத்தில் இன்றைக்கி வலுவான ஒரு கட்சியாக வளர்ந்து வரக்கூடிய பிஜேபியினுடைய ஆதரவும் அவங்களுக்கு இருக்குது, அந்த கூட்டணியில் இருக்காங்க. டிடிவி தினகரனும் சவுத்தில் அவருக்கான ஒரு செல்வாக்கை வச்சுருக்காரு, அவர் வைக்க போகிற பிரச்சாரம் இதுவும் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா, சசிகலாவோட கேம்பெயின் எப்படி இருக்க போகுது. அவங்க தனியாக ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க, கட்சி பேரையும் அறிவிக்க போகிறாங்க. அவங்க திமுக எதிர்ப்பு பேசுகிறதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வைத்திலிங்கம் திமுகவுக்கு வந்தபோதும் சரி, நேற்று ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்தபோதும் சரி, அதை கண்டித்து இது ஒரு தவறான முடிவுன்னு சொல்லி சசிகலா அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்புலையும் அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்போது அவங்களுடைய கேம்பெயின் என்னவாக இருக்க போகுது, யாருக்கு ஆதரவாக அது மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் நாம் தமிழர் கட்சியும் இன்றைக்கி ஒரு மாநாடு போட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகமும் ஒரு புது அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்க மாநாடு உள்ள பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடிய எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு க்ரௌடு வருது. சர்வே முடிவுகள் அவங்களுக்கு பல இடங்களில் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது ஒரு அனாலிசிஸ் பேசிஸில் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.